வாங்க லைப்ரரியா தக்காளி பழம் பறிச்சுக்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது விட்டோம்னா நல்லா பழுத்துருதுங்க. அதனால தான் சரி பறிச்சுறதா இருக்குதுங்க. நிறைய பழம் கொடுக்கறதுனால இப்போ சும்மா பழுத்துட்டே இருக்குதுங்க. வேற விட பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்குதுங்க. கீழே இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் உள்ள இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கூடாரம் போட்டு விடணுங்க. அப்போதாங்க இடம் பத்தும். எல்லாம் பெரிய பந்தலாக போட்டு விட்டுருணுங்க. நம்ம சின்ன செடியாக தான் வரும் அப்படின்ட்டு நினைச்சது தப்பா போச்சுங்க. நல்ல பழம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. பாருங்க இவ்வளோ பழம் கிடைச்சிருக்குது பாருங்க. சூப்பரான பழங்க. ஒரு 1/2 கிலோ பழம் வருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுக்கு இவ்வளோ பழம் கிடைச்சிருதுங்க. அடுத்தது வெள்ளை பொன்னாங்கண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை செடியில் பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் நல்லா சிலுன்னு வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. அதனால சரி பார்த்திங்கன்னா கீரையும் பரவடை பண்ணுறோங்க. இந்த மாதிரி செருக்க நம்ம கீரைங்களை அறுவடை பண்ணி நம்ம சாப்பிடும்போது உண்மையிலேயே உடம்புக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸுங்க. கீரைலாம் இப்போ வந்து தனியாக விளையிறத விட இந்த மாதிரி எருவில் கலந்து வர கீரைங்களாம் அவ்வளோ ஒரு செருக்க வருதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கீரை. வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரையில் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க. அதாவது இளமையாக இருக்கலாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. தோல் சுருக்கத்தை வரவிடாத தடுக்குங்க அந்த கீரை. இளமையை தள்ளி போடலான்னு சொல்லுவாங்க. பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றவங்களுக்கு இளமையை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். நான் கீரை பெரும்பாலும் என்னுடைய பழச்செடியில், ரோஸ் செடியில் இந்த மாதிரி எல்லா பேக்கலையும் இருக்கிறதையும் எனக்கு வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் கட் பண்ணுறதே எனக்கு கீரை பார்த்திங்கன்னா 3 டைம் சமைக்கிற மாதிரி வந்துடுங்க. அந்த அளவுக்கு அத்திப்பழத்தில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பருப்பு போட்டு கூட்டாகவும் செய்யலாங்க, பொரியலாகவும் செய்யலாங்க. தேங்காய் பூ போட்டு பொரியலாகவும் செய்யலாங்க. வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க தரையில் வச்சுருக்குறேங்க வீட்டுக்கு முன்னாடி. அதில் பார்த்திங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் இருக்குதுங்க. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறுவடை பண்ணதுங்க. அது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேங்க நான். ஏன்னா நம்ம அவசரத்துக்கு அறுவடை பண்ணும்போது தனித்தனியாக எடுத்த வீடியோங்க இது. ஒவ்வொரு நாளைக்கு நம்ம இதுக்குன்னே நான் வீடியோ எடுப்பேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவசரத்தில் எடுத்த வீடியோங்க ஒவ்வொரு நாளைக்கு எடுத்ததுனால உங்களுக்கு ஒன்றா சேர்த்து நான் கொடுக்குறேங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டி உண்மையிலே சூப்பரான ரகங்க. நல்ல ஒரு காய்ங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டு. காய் பார்த்திங்கன்னா பார்க்கவும் சரிங்க, சாப்பிடவும் சரிங்க, சூப்பராக இருக்குதுங்க. நல்லா நீளமாக நல்லா அழகாக இருக்குதுங்க கத்திரிக்காய். செடிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோவில்லாத சூப்பராக வளருதுங்க. இது மாடி தோட்டத்தை வச்சுருக்கிற அடுத்த இளம்பேச்சுங்க இது. இந்த செடி கத்திரிக்காய் விதையாக இருக்கட்டும், எந்த விதையாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க, கான்டாக்ட் பண்ணலாங்க. சூப்பரான கத்திரிக்காய் பாருங்கள். இது அப்படியே நம்ம வந்து சமையலுக்கு ரெடிங்க. சமையலுக்கு தாங்க நான் வந்து பறிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அப்பைக்கப்பே பறித்து அப்பைக்கப்பே நம்ம சமைக்கும் பொழுது உண்மையிலே சூப்பரான பெனிஃபிட்ஸ் தாங்க நம்ம உடம்புக்கு வரும். நம்மளுடைய ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து மருந்தே இல்லாத கத்திரிக்காய் விளைஞ்சி சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. அத்திப்பழம் பாருங்கள் சூப்பராக இப்போ புதுசாக தலையுது பாருங்கள். எல்லாம் இப்போ தலையுதுங்க பாருங்கள். என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ தலைஞ்சி செடி இந்த மாதிரி நம்மளுக்கு அப்பப்போ தலைஞ்சி காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க. பரவாயில்லைங்க. 2 செடியுமே இப்போ நல்லா காய் கொடுக்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து இதில் வந்து பழம் இருக்குதுங்க. அவங்க பறிக்கலாம். சூப்பராக பழுத்துருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பழம் இருக்குதுங்க. தொட்டோன்னே வந்துடுச்சு. நல்லா பழம் பாருங்கள்.
3 பழங்க. அத்திப்பழம் உண்மையிலேயே உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்துங்க. சூப்பரான பழம். ஒன்றும் மெயின்டெனன்ஸு ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், ஆட்டு எருவு தாங்க போட்டிருக்கேன். வேறு ஒன்றுமே இதுக்கு பண்ணுறது இல்லைங்க. ஆட்டு எருவு, லிக்விட் தண்ணி, அவ்வளோதாங்க. நல்லா தலையுது, நல்லா நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு வருதுங்க. இன்னொரு செடியும் பார்த்திங்கன்னா நல்லா காய்ப்பு வந்து நிறைய அரும்பு எடுத்துருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பழச்செடி அப்டேட் கொடுக்குறதில்ல, உங்களுக்கு அதையும் நான் தரேங்க. வாங்க பாலக்கீரை அறுவடை பண்ணலாம். பனிக்கு பார்த்திங்கன்னா புழுகு நிறைய உட்காருதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா பாதி அறுவடை பண்ணிவிட்டு ஏற்கனவே விட்டுட்டோங்க. சரி தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு வச்சுருந்தேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிக்கே விட்டால் சாப்பிட்ரும் முளைக்குதுங்க. அதுக்கு தான் சரி அறுவடை பண்ணிடலான்ட்டு பண்ணுறேங்க. பாருங்கள், புழுகு பாருங்கள். இது நம்ம இலை பார்த்திங்கன்னா பொதாராட்டம் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதுக்கு தான் சரி கட் பண்ணிடலான்னு கட் பண்ணிட்டேங்க. விட்டா புளிக்கே சாப்பிட்ரும் போலக்குதுங்க. நம்ம அழகாக வளர்த்தி புழுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடுங்க கடைசியில். சூப்பரான கீரைங்க. இந்த முறை இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்க விதை முளைச்சிருச்சுங்க. அதனால் இதுக்கு நல்லா வளர்கிறதுக்கு இடம் பத்தலைங்க. கொஞ்சம் விதையை அதிகமாக போட்டும் போலங்க. நல்லா நெருக்க முளைச்சிக்கிச்சிங்க. அருமையான பாலக்கீரை. பாலக்கீரை நீங்கள் மட்டன் கிரேவி செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க, சிக்கன் கிரேவி செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. கனவாலையும் இருக்குதுங்க. என்ன புழுகு இருக்கான்னு அப்படியே செக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அது தானாக வளர்ந்துக்குங்க. இந்த காஞ்ச இலைங்க, பில்லுங்க, அந்த மாதிரி எதுனா இருந்தால் க்ளீன் பண்ணி விட்ருங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். இந்த பேக்கில் இருக்கிறதுமே நான் அறுவடை பண்ணிடுறேங்க. ஏன்னா இதுலேயுமே பார்த்திங்கன்னா புழுகு உக்காருதுங்க. கீரை வந்து இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ணாது இருக்கிறதே நல்லதுங்க. இந்த 1 மாதம் போச்சுனாவே நம்மளுக்கு வந்து கீரை விளைவிச்சிக்கலாங்க. பனிக்கு வந்து பார்த்திங்கன்னா புழுகு உள்ளதாங்க செய்யும். நம்ம மருந்து எதுவும் போடாத நம்ம விளையிறதுனால இந்த புழுகு வரதாங்க செய்யும். இதில் ஏற்கனவே அறுவடை பண்ணதுங்க. ஒவ்வொரு இலை மட்டும்தாங்க பெருசாக வளர்ந்துருக்குது. அதை மட்டும்தாங்க கட் பண்ணுறோம். நான் வந்து தண்ணியோட தாங்க வந்தேன். சரி இது பார்த்தா புழுகு சாப்பிட்டு இருந்ததுங்க. அதனால தான் சரி அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. வாங்க எவ்வளோ கீரை அறுவடை பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு பெரிய கத்துங்க. நான் தட்டு எடுத்துகிட்டு வரலைங்க, அதான் கைப்பிடிச்ச ஊற்றி மேலே வச்சுக்கோங்க. சூப்பரான இலைங்க. வாங்க அடுத்தது பேஷன் ஃப்ரூட் அறுவடை பண்ணிக்கலாம். பேஷன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தளைஞ்சி நல்லா நிறைய அரும்பெடுத்து நிறைய காய் வைக்கிதுங்க. இதுக்கு சரியான பந்தல் என்னால் போட முடியலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு இட வசதி கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே சீட்டு மேலே ஏற்றி விட்டுட்டுங்க. அது என்னென்னா பாவம், அது ஈட்டுக்கு நிறைய பூ அப்படியே வேஸ்ட்டாக போயிடுதுங்க. இதுக்கு சரியான பந்தல் அமைச்சோம்னா நிறைய காய் பறிக்கலாங்க. பேஷன் ஃப்ரூட் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க உண்மையிலே இது வளர்க்கலாங்க. நல்லா காய் வைக்கிதுங்க. நல்லா பெனிஃபிட்ஸ் ஜாஸ்திங்க பேஷன் ஃப்ரூட்டில். உடம்புக்கு பிபிலேருந்து சுகர்லேருந்து நல்லாவே இது குறைக்குங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு நான் சொல்கிறதுனா அந்த இலைக்குள்ள நம்ம வந்து கொதிக்க வச்சு குடித்தோம்னா பிபி எனர்ஜிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணுதுங்க. இந்த இலை ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப எனர்ஜியாக லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த லீஃபை வந்து கொதிக்க வச்சு குடிக்கும்போது உண்மையிலே எனர்ஜி சூப்பராக இருக்குதுங்க. உடனுக்குடனே எனர்ஜி வேணுமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இலை இருக்கும். சூப்பராக பழம் பாருங்கள், எப்படி கொத்து கொத்தாக வச்சுருக்கு. நல்லதாங்க எனக்கு இது. இப்போலாம் வந்து பாலினேஷனே நான் பண்ணுறது இல்லைங்க, அதுவே ஆய்க்குது. இது எல்லோ கலர் பேஷன் ஃப்ரூட்டுங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதெல்லாம் அவர் தாங்க பறிக்கிறாரு, எனக்கு எட்ட மாட்டேன்துங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்து சுருக்கமே வந்துடுச்சு பாருங்கள் அந்த தோல். சூப்பரான பழங்க. பேஷன் ஃப்ரூட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு இதுக்கு வேலையும் செய்கிறது இல்லைங்க. அது தலையில் மட்டும்தாங்க இருக்குது.
வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. பேஷன் ஃப்ரூட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க அடுத்தது இலந்தக்காய் பறிச்சுக்கலாம். இலந்தக்காய்ன்றதை விட இலந்த பழம் பறிச்சுக்கலாம்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா இப்போ செடி பூரா பாருங்கள் எப்படி பழமாக தொங்குது பாருங்கள். சூப்பரான இலந்த பழங்க. இலந்தக்காயிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா பிபி எலும்புகளுக்கெலாம் நல்லா வலுவுங்க. எலும்பினுடைய அந்த பசைக்கு வந்து இது நல்லா பெருசும் உதவி பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இலந்தக்காயிலையுமே அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. எலும்புகளுக்கு வலுவுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த இலந்தக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1, 2 மினிமம் ஒரு 2, 3 சாப்பிட்ணுங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்டோம்னா கூட போதுமானதுங்க. மாடிக்கெலாம் அழகாக இதை வச்சு வளர்த்தலாங்க. நல்லாவே காய் கொடுக்குதுங்க. நல்லாவே பழமும் கொடுக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வைக்க செடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா காயோடு வாங்கி வச்சிட்டோம்னா நல்லா காய் வைக்குதுங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு சின்ன செடியாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வெறும் ஒரு சில செடிலாம் பார்த்திங்கன்னா பூவே வச்சுட்டு போயிடுதுங்க. என்ன 3வது செடிங்க எனக்கு இந்த ரகம். நான் 2 செடி இதுக்கு முன்னே வச்சு வளர்த்தி எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் இது 3வது செடி வாங்கி வச்சு தான் எனக்கு வந்து பலன் கொடுத்துருக்குதுங்க. அந்த மாதிரி இலந்தக்காய் செடி வாங்கும் போதும் கொஞ்சம் கவனித்து தாங்க வாங்கணும் நீங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளஞ்செடியும் வச்சுருக்குறேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே காய் வச்ச மாதிரி தாங்க வாங்கிட்டு வந்தது. அதனால் பார்த்திங்கன்னா அதுவுமே இப்போ காய் வச்சு விழுந்துருச்சுங்க. அதனால் பரவாயில்லைங்க. அந்த ரகமும் இந்த வருஷமும் காய் வைக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த இலந்தக்காய் செடி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தழைஞ்சிருக்குதுங்க. பூ இலந்தக்காய் முடிஞ்சதும் நல்லா தழைஞ்சிருக்குதுங்க. திருப்பி நம்மளுக்கு வந்து அது மறுபடியும் அரும்பு எடுக்குங்க. இந்த மாதிரி இந்த இலந்தக்காய் செடி பொறுத்த வரைக்கும் அறுவடையே ஆகாதுங்க. எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா தழைஞ்சி காய் வச்சுட்டே தாங்க இருக்குது. எனக்கு நல்ல ரகங்க இந்த ரகம். உண்மையிலே எனக்கு இந்த மாடித்தோட்டில் இதுக்கு பாட்டு தாங்க என்னால் அதுக்கு அவ்வளோ பெரிய பாட்டு என்னால் கொடுக்க முடியல. வெயிட்டு அந்த அளவுக்கு ஏற்றக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் பாட்டு சின்னதாக தாங்க, அதாவது பெரிய பக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறேங்க. தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி மட்டும்தாங்க செலவாகுது இதுக்கு. மற்ற எதுவுமே இதுக்கு பராமரிப்புன்னு ஒன்றுமே நான் பண்ணுறதில்லைங்க. எருவு கூட பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க கொடுக்குறேன். அந்த அளவுக்கு இதுக்கு பராமரிப்புன்னு நான் பெருசாக இதுன்றதில்லைங்க. தண்ணி மட்டும்தாங்க கொடுக்குறேன். சூப்பரான பழங்க. அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. மாடிக்கு எனக்கு வரும்போதெல்லாம் எனக்கு இந்த பழம் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இருக்கிறது இல்லைங்க. வந்து பறித்து சாப்பிட்டுனே தண்ணி விடுவோங்க. அந்த மாதிரி மாடியில் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் சரிங்க, கோவக்காய் செடி இந்த மாதிரி எனக்கு சாப்பிட்ற ஐட்டங்கள் வந்து இந்த மாடியில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டயர்ட் தெரியாது இல்லைங்க. சாப்பிட்டுட்டே வேலை செய்வேன். அந்த மாதிரி உண்மையிலே எனக்கு இந்த காய் அவ்வளோ பிடிக்குங்க. மாடியில் பார்த்திங்கன்னா பழச்செடியுமே நம்ம வளர்த்தி சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு பழச்செடியுமே ரொம்ப பிடிக்குங்க. எல்லா பழமும் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வளர்த்தி அது ஆர்கானிக் முறையில் விளைஞ்சி சாப்பிடும்பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அது ஒரு சின்ன பழமாக இருந்தாலும் சரி, பெரிய பழமாக இருந்தாலும் சரிங்க, அதனுடைய இனிப்புக்கு சுவைக்கும் அளவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து மாடியில் விளைஞ்சி சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷங்க எனக்கு. வாங்க அறுவடை பார்க்கலாம். சூப்பரான இலந்தக்காய் பாருங்கள். ஒரு தட்டு நிறைய இலந்தக்காய்ங்க. இது பாதி சாப்பிட்டுடுச்சிங்க. சாப்பிட்டு உங்களுக்கு தட்டு காட்டுறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டுங்க. பேஷன் ஃப்ரூட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வருங்க. இலந்தக்காயும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ வருங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல அறுவடை தாங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வியாழக்கிழமை வருங்க. பாருங்கள். பாய்.